மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் எஸ்ஐபி இன்வெஸ்ட்மெண்ட்ல இந்த மிஸ்டேக்கை நீங்கள் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்கள் க்ரோத்தை நீங்களே தடுக்கிற மாதிரி ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா 10,000 எஸ்ஐபி இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அந்த 10,000 10 ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. உதாரணத்துக்கு சொல்லணும்னா 2 லார்ஜ் கேப் ஃபண்ட், 2 மிட் கேப் ஃபண்ட், 2 ஸ்மால் கேப் ஃபண்டுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பிரித்து அந்த 10,000 இன்வெஸ்ட்மெண்ட்டே 10 ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ணும்போது என்ன நடக்கும்னா ஓவர்லேப்பிங் போர்ட்ஃபோலியோவில் ஒரே விதமான ஸ்டாக்ஸ் இந்த 10 ஃபண்ட்லேயும் இருக்கிற மாதிரி இருக்கும்போது உங்களுக்கு க்ரோத் பாதிக்கும். அதே நேரத்தில் நீங்கள் நிறைய எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ கொடுக்குற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி மிஸ்டேக் பண்ணுறதுனால 10 இயர்ஸ் 15 இயர்ஸ் 20 இயர்ஸில் உங்களோட க்ரோத் ரொம்பவே பாதிக்கும். இதனால தான் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் எஸ்ஐபி இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருந்தாலும் ஒரு ப்ரொஃபஷனல் கைடன்ஸோட இம்பார்ட்டன்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். அவங்க எந்த மாதிரியான ஃபண்ட்ஸில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும், உங்களோட லாங் டேர்ம் டூரேஷனுக்கு ஏற்ற மாதிரி டிசைன் பண்ணி கொடுப்பாங்க. ஒருவேளை அந்த மாதிரி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்கீங்க, உங்கள் லாங் டேர்ம் கோல்ஸை கரெக்டாக நீங்கள் பிளான் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா எங்களை மாதிரி ஆம்ஃபி ரிஜிஸ்டர்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசரை நீங்கள் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எல்லா விதமான இன்வெஸ்ட்மெண்ட் அப்ரோச்சும் கரெக்டாக பண்ணி கொடுப்பாங்க. நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கமெண்ட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் டைப் பண்ணுங்கள், நாங்களே உங்களை ரீச் பண்ணுறோம்.